ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் எலக்ட்ரிக்கல் தமிழ். இந்த வீடியோவில் நாம் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா 2.1 ஆம்பிளிஃபையர் செய்வது எப்படி பார்ட் 1 வீடியோவில் தேவையான பொருட்கள் மற்றும் அதோட விலை என்ன சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். என் கையில் இருக்கக்கூடிய கேபினெட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா மேட்ரிக்ஸ் கம்பெனியோட 300 வாட்ஸ் கேபினெட்டு. இதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா 380 ரூபா. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம எல்லா காம்போனன்ட்ஸையும் ஃபிட் பண்ணுறதுக்கு வந்து ஸ்க்ரூ பாக்கெட் வந்து தேவை. ஸோ இதோட ப்ரைஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா 30 ரூபீஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா பவர் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கான ஆக் சுவிட்ச் ஒன்று. அதுக்கப்புறம் இந்த ஆக் சுவிட்ச் பார்த்திங்கனாக்கா யூஎஸ்பி போர்டில் இருந்து வரக்கூடிய ஆடியோவையும் அதுக்கப்புறம் பின்னாடி இருந்து வரக்கூடிய ஆர்சிபிலேருந்து வரக்கூடிய ஆடியோவும் செலக்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஆக் சுவிட்ச் வந்து தேவை. மொத்தமாக பார்த்திங்கனாக்கா நமக்கு 2 ஆக் சுவிட்ச் வந்து தேவை. இதோட ப்ரைஸ்ன்னு கேட்டிங்கனாக்கா ரெண்டும் சேர்த்து 30 ரூபீஸ். ரெண்டு ஆக் சுவிட்ச் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிட்ட பிறகு தான் நம்ம ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரேம் வந்து கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து ஃப்ரேமையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரண்ட் சைடில் வந்து மொத்தமாக 5 கண்ட்ரோல் தேவைப்படுது. ஒரு கண்ட்ரோலோட விலை என்னென்னு கேட்டிங்கன்னா 15 ரூபா ப்ளஸ் நாப்போட மொத்தமாக நமக்கு வந்து 5 கண்ட்ரோல் தேவை. ஸோ 75 ரூபீஸ் ஆகுது 5 கண்ட்ரோலுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் சைடில் இருக்கக்கூடிய வால்யூம் கண்ட்ரோல் மொத்தமாக கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு யூஎஸ்பி போர்டு வந்து தேவை. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா என் கையில் இருக்கக்கூடிய யூஎஸ்பி போர்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா சாம்கானோடது. இதில் பார்த்திங்கன்னா ஒரு யூஎஸ்பி போர்டு, அப்புறம் ஆடியோ கேபிள், அப்புறம் பார்த்திங்கன்னா பவர் கேபிள், அப்புறம் ஒரு ரிமோட் இருக்கும். இதோட மொத்த ப்ரைஸ் என்னென்னு கேட்டிங்கனாக்கா 160 ரூபீஸ். இப்போ பார்த்திங்கன்னா யூஎஸ்பி போர்டு வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட் சைடில் இருக்கக்கூடிய எல்லா எக்யூப்மெண்ட்டையுமே நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அடுத்தது பேக் சைடில் தான். பேக் சைடில் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு லெஃப்ட்டு ரைட்டுக்கான ஸ்பீக்கர் சாக்கெட் வந்து தேவை. இதோட ப்ரைஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா 25 ரூபா. அதான் பார்த்திங்கன்னா சப்புக்கான ஸ்பீக்கர் சாக்கெட் வந்து ஒன்று தேவை. இதோட ப்ரைஸ் என்னென்னு கேட்டிங்கனாக்கா 20 ரூபா அந்த ஸ்பீக்கர் சாக்கெட். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஆர்சி ஃபீமேல் பின் வந்து நமக்கு தேவை. ஸோ இதோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா 15 ரூபீஸ் இது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கேபினெட்டுக்கு தேவையான எல்லா பொருளையுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் உள்ளே என்னென்ன பொருள் வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ஆம்பிளிஃபையர் பார்த்திங்கன்னா நான் சப்பு ப்ரீயோட் போர்டு பார்த்திங்கன்னா வின்னர் கம்பெனி யூஸ் பண்ணுறேன். இதோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து 120 ரூபீஸ் வந்து முன்னாடி நான் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேஸ்டபுள் போர்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டீ கம்பெனி வந்து யூஸ் பண்ணுறேன். இதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா 110 ரூபா கிடைக்கும் இது. இந்த ஆம்பிளிஃபையரில் பார்த்திங்கன்னா நான் வந்து சப்புக்கு வந்து என்ன போர்டு யூஸ் பண்ணுறேன்னாக்கா மகாராஜா 300 வாட்ஸ் மோனோ போர்டு வந்து யூஸ் பண்ணுறேன். இதோட ப்ரைஸ்ன்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா இது வந்து
380 கொடுத்து நான் வாங்கினேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா நான் ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு வந்து stk4141 ஐசி வந்து யூஸ் பண்ணுறேன். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஐசி மட்டும் 220 ரூபா, பிசிபி பார்த்தீங்கன்னாக்கா 90 ரூபா, ஹீட்ஸுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 30 ரூபா. ஸோ மொத்தமாக 340 ரூபா ஆகுது. இந்த ஆம்பிளிஃபையரில் பார்த்தீங்கன்னாக்கா நான் என்ன ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறேன்னாக்கா வின்கமோட 24024 ஆம்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து யூஸ் பண்ணுறேன். இதோட ப்ரைஸுன்னு கேட்டிங்கனாக்கா 480 ரூபா ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஏசி வந்து டிசியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெட்டல் டையோடு வேணும். இதோட ப்ரைஸுன்னு கேட்டிங்கனாக்கா 40 ரூபா இது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா நான் 50 வோல்ட்டு 10,000 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர் வந்து நான் 2 வந்து எடுத்துக்கிறேன். இதோட ப்ரைஸ்ன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு கெப்பாசிட்டரோட விலை வந்து 140 ரூபா. ஸோ 2 கெப்பாசிட்டரோட விலை வந்து பார்த்திங்கனாக்கா 280 ரூபா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஒரு பவர் கேபிள் வந்து தேவை. இந்த பவர் கேபிளோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து 80 ரூபா கொடுத்து வாங்கினேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா யூஎஸ்பி போர்டுக்கு வந்து 5 வோல்ட் வந்து தேவைன்றதுக்காக நான் 7805 ஐசி வந்து நான் எடுத்துக்கிறேன். இதோட ப்ரைஸ்ன்னு எனக்கு தெரியாது. நான் வந்து ஒரு போர்ட்லேருந்து சால்ட்ரிங் பண்ணி எடுத்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒயரிங் கனெக்ஷன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா நான் வந்து மல்டி கலர் ஒயர் வந்து யூஸ் பண்ணுறேன். இதோட ப்ரைஸ்ன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு மீட்ரு வந்து பார்த்திங்கனாக்கா 30 ரூபா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வந்து பார்த்திங்கனாக்கா நான் 2 மீட்ரு வந்து வாங்கிட்டேன். மொத்தமாக பார்த்திங்கன்னா 60 ரூபா ஆச்சு. டோட்டல் அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 2635 ரூபா ஆகுது.